என் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. என் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. வல்லமை நிறைந்தவர், மேன்மையானவர், கூட இருப்பவர் நீரே. வல்லமை மிகுந்தவர், மென்மையானவர், கூட இருப்பவர் நீரே. என்றென்றும் வாழ்பவர், என்னை நடத்தும் துணையாளர். நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய உடன்படிக்கையினுடைய கட்டளையின் வார்த்தைகளாவது லேவியராகம புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல அத்தரிசனமான தேவன், தி இன்விசிபிள் காட், அவருடைய விசிபிள் மிராக்கிள்ஸ், காணக்கூட அற்புதங்களை எகிப்திலே கர்த்தர் 10 வாதைகளை கொண்டு வந்து தன் ஜனத்தை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து, பகலிலே அவர் மேக ஸ்தம்பமாய் மாறுகிறார், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் மாறுகிறார். இப்படி பயங்கரமான தேவன் தன் ஜனத்துக்கு சொல்றாரு, நீங்க உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கண்ணுக்கு முன்னால மகிமை இருக்குது. ஆனா அந்த மகிமை நிறைந்த தேவன் எந்த விதமான கல்லை நிறுத்தாத அப்படின்னு சொல்றார். ஏன்னா கடவுள் ஒரு இடத்தில் இருக்க வேண்டியவர் அல்ல, அவர் எங்கும் நிறைந்தவர். இந்த இடத்துல நான் கர்த்தர்ன்னு சொல்றார்னா நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். என கர்த்தரின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். நம்முடைய உணர்வுகளை தொடுகிறதின் வழியாய், நம்முடைய உள்ளத்தை தொடுகிறதின் வழியாய், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறதின் வழியாய், அவர் வார்த்தையின்படியே ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதற்கு அவர் சிலையை நிறுத்தாத உன் இதயத்தில் கர்த்தருடைய நாமத்தை நிறுத்தினார். கர்த்தரை உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. உன் தேவனை உன் கண்ணுக்கு முன்னாலே இல்லை, உன் தேவனை உன் இருதயத்தின் நடுவில் நிறுத்து. நானே கர்த்தர்னார். இந்த தேவன் உங்களுக்குள்ளே வாழுகிறார். உங்களுக்கு விலையே ஒரு சிலையாக நிற்க விரும்பவில்லை. சுவாசமுள்ள உனக்குள்ளே, உங்களுக்குள்ளே உள்ளே வந்து வாழ்ந்து ஒரு நடமாடும் ஆலயமாய் நடத்த விரும்புகிறவர் உயிருள்ள உன் உடம்புக்குள் உயிருள்ளவராய் இருக்க விரும்புகிறார். அதனால தான் சொரூபத்தையோ கல்லையோ உன் வீட்டில் இல்லை, உன் தேசத்திலேயே நிறுத்தாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அந்த வார்த்தையின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாம். ஆம் சுவாமி, மகிமையான பிரசன்னத்தை கொடுத்து வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிற தேவன், என்ன மாதிரி ஒரு சிலையை செஞ்சிராதுன்னு சொல்லி ஏறக்குறைய 5000 வருஷங்களுக்கு முன்னால மோசே கொண்டு தன் தாசருக்கு, தன் பிள்ளைகளுக்கு சொன்னீங்க. இப்பொழுதும் எங்களோடு பேசுறீங்க. இதை தொடருகிற ஆசீர்வாதங்களை உன் பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யும். விக்கிரகங்களுக்கு,
சிலை வழிபாட்டுக்கும் ஜனங்களை விலக்கி ரட்சித்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க பிரசன்னம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரண மானவர் அல்ல. God bless you, church. Have a blessed day. Amen.